சிவகங்கை மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குக்கிராமத்தில் கூலி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாற்றுத்திறனாளி உட்பட இருவர் அரசு பள்ளியில் படித்து இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதை கிராமமே கொண்டாடி வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே உள்ள கமலி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி. கூலி தொழிலாளியான இவர் தன்னுடைய மகன் நாகராஜ் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் உற்சாகப்படுத்தி பள்ளிக்கு அனுப்புவார். நடப்பதே சிரமமாக இருந்தாலும் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பீர்க்கலைக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றார். அத்துடன் நீட் தேர்விலும் வென்றடைந்தார். மேலும் அரசின் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. இதை நாகராஜ், அவரது பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்கள் என அனைவரும் மகிழ்ச்சியில் தலைப்பதாக கூறுகின்றனர். எல்லாம் கவனிச்சுட்டே இருங்க. எப்படி பாத்தியா, அண்ணன்மார்கள் இன்னைக்கு உலகம் பூர்வா தெரியுறாங்க. காரணம் கல்வி. அதை மனசுல வச்சுக்கோங்க. எல்லாரும் ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீட்ல 136 மார்க் எடுத்தேன். எனக்கு கிடச்சிச்சு. மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. சார் சொன்ன மாதிரியே நீ டாக்டர் ஆகின்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு மெடிக்கல் காலேஜ் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் எங்கள் டீச்சர் சார் தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா. அவங்க எனக்கு முடியாத சமயத்தில், என்னால் போக முடியாத சமயத்தில் கூட்டிய கொண்டு எங்கள் அப்பா விடுவாங்க. என் கிராமம் ஒரு குக்கிராமம். அங்கே அவ்வளோ ரோடு வசதியே இத்தனை வருஷமாக இல்லை. இப்போ நான் 11th படிக்கலாம் ரோடு வசதியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரோடு கூட இல்லை, நடந்தான் போனோம். சாலை வசதி இல்லை, நடப்பதற்கே சிரமமானாலும் மகன் கடுமையாக படித்து பெருமுயற்சியால் மருத்துவம் பயில இருப்பதை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றனர் நாகராஜன் பெற்றோர். என் மையன் கமலை ஸ்கூலில் 5வது வரைக்கும் படித்தேன். 5வது வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் திருப்பி பீர்க்கலைக்காடுக்கு போனேன். போக வர நடக்க முடியல, பண்ணோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நம்ம கஷ்டப்படாரா படினான்னு சொன்னேன். ஆனால் இங்கே உள்ள சாருக்கு ரொம்ப ஆர்வப்படுத்தினாங்க. கமலையில் உள்ள ஸ்கூல் சார் அந்தோணி சார், இன்னொரு டீச்சர் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப பெருமையாக பண்ணாங்க. அதே மாதிரி 6வதுக்கு போனேன். பீர்க்கலைக்காடுக்கு போகும்போது நடக்க முடியல, பண்ண முடியலன்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் வந்தோன்னே அழுவேன், பண்ணுவேன், செய்வேன், எப்படியும் படிச்சிடறான்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே உள்ள சார்களை விட அங்கே உள்ள சார்களும் ரொம்ப ஆர்வப்படுத்தி அவனை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டாந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ரோடு வசதி இல்லை, தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். இங்கே இருந்த தண்ணி போய் படித்து என் பிள்ளை நடந்து போய் படிக்க முடியாமல் நாங்கள் கூட்டிக்கிட்டு ஒரு ஆள் போகணும். குட்டியை கொண்டு படிக்க வச்சு திருப்பி கூப்பிட்டு வரணும். டீச்சர் வாத்தியார்கிட்ட ரொம்ப நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம் சார். ஏன்னா எங்கள் குடும்பத்தெல்லாம் அவங்க பார்த்தாங்க. மாற்றுத்திறனாளி ஆனாலும் படிப்பில் ஆர்வம் மிகுந்த மாணவர் நாகராஜ். மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, அனைத்து மாணவர்களும் முயன்றால் முடியாதது இல்லை என்பதை உணர்த்துகிறார் என்கின்றனர் நாகராஜ் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியரும் வகுப்பு ஆசிரியரும். இந்த ஊர் ஒரு அடிப்படை வசதிகளற்ற ஒரு ஊர். ஒரு பேருந்து கூட இந்த ஊருக்குள்ளே வந்து செல்வதில்லை. எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத இந்த கிராமத்திலே இந்த மாணவர்கள் மருத்துவர்களாக உருவாகி இருப்பது எங்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இன்னும் இப்பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய படிப்புகளை படித்து மிகப்பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசிரியர்களாக எங்களுடைய கனவு. 7.5 ஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. எங்கள் பள்ளிக்கும் எங்கள் ஊருக்கும் எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. சாலை வசதியும் பேருந்து வசதி உட்பட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத கிராமத்தில் இருந்து மருத்துவம் பயில உள்ள நாகராஜ் குடும்பம் மட்டுமின்றி ஊருக்கும் அவர் படித்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்கிறார் என ஊர் பிரமுகர் நிகழ்கிறார். பீர்க்கலைக்காடு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போன மாணவர்கள் இன்னைக்கு பெருமையாக படித்த 2 மாணவர்கள் நீட் மார்க் வாங்கி பெருமையாக சேர்த்திருக்கிறதுக்கு டாக்டர் சீட் கிடைச்சது பெருமையாக நன்றி. நாகராஜுடன் அதே பள்ளியில் பயின்ற ரவி என்ற மாணவனும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று நீட் தேர்விலும் வென்று மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயில தேர்வாகியுள்ளார். ரவியின் தாய் மறைந்த நிலையில் அவரது தந்தை உடையப்பன் தாய் மாணவனாகவும் இருந்து மகன் ரவியை வளர்த்தார். ரவியும் படிப்பில் சிறந்து விளங்கி மருத்துவம் பயில உள்ளதை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார் மாணவனின் தந்தை. என் மனைவி புற்றுநோயால் இறந்து போச்சு. அதனால அவன் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு டார்ச் லைட் வச்சு கூட நைட்டு பகல் உறங்காமல் இருந்து சிரமப்பட்டு படித்தேன்.
அதை படித்ததுக்கு நல்ல மதிப்பு, ஆசிரியர்களுக்கும் நல்ல மதிப்பு, உறவினர்களுக்கும் நல்ல மதிப்பு, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து எங்களை பெருமைப்படுத்திட்டு இருக்கேன். தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்ட நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் பயின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கின்றனர். வருங்கால மருத்துவர்களான நாகராஜும் ரவியும் என்றால் மிக இல்லை. நியூஸ் 7 தமிழுக்காக பாலமுருகன் மற்றும் இரா தங்கபாண்டியன்.